ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். நம்ம இன்றைக்கி டிசம்பர் 30யோட அப்டேட் பார்க்குறோம். ஸோ 1.5 days லேட் ஆனதுக்கு சாரி, சம் ஒர்க்னால் போட முடியல வீடியோ. ஸோ வாங்க டிசம்பர் 30யோட எஸ்பிஓ அப்டேட், நோட்டீஸ் போர்டு அப்டேட் என்னென்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து எஸ்பிஓக்கு வந்து சில பார்சல்ஸை சென்ட் பண்ணியிருந்தாங்க, சம்திங் டெம்பிள் இருந்த மாதிரி. ஸோ எஸ்பிஓ ஒர்க்கர்ஸ் யாரோ சென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் பார்த்துட்டு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஒரு சிலர் டென்ஷன் பண்ணாலும், அதாவது எஸ்பிஓ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலனாலும், ஒரு சிலர் வந்து இது மாதிரி எங்களுக்கு அன்பு காமிக்கிறாங்க. ஸோ இவங்களுக்காகவாச்சும் நாங்கள் வந்து எஸ்பிஓ வந்து கரெக்டாக எல்லாமே பண்ணி தருவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த இமேஜஸ் இப்போ பார்க்கலாம். ஸோ இதுதான் இமேஜஸ். ஸோ இந்த இமேஜஸ் தான் வந்து நோட்டீஸ் போர்டில் போட்டிருந்தாங்க. எஸ்பிஓ குரூப்புக்கு, அதாவது எஸ்பிஓக்கு வந்து கொரியர் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களுக்காக வச்சு நாங்கள் வந்து எஸ்பிஓ கண்டிப்பாக முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி ரன் பண்ணுவோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக இதுதான் மெயினாக சொல்லியிருந்தாங்க. ஸோ யாரெல்லாம் எங்களுக்கு வந்து அன்பு காமிக்கிறாங்களோ அவங்களுக்காக வச்சு நாங்கள் எதாவது பண்ணணும்னு விருப்பப்படுறோன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அடுத்தபடியாக வந்து மேக்ஸிமம் இப்போ வந்து எஸ்பிஓவோட விட்ராவல் ரீஃபண்டை பற்றி தான் டாக் போயிட்டுருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ வந்து யாரெல்லாம் வந்து வித்ராவல் ரீஃபண்டெல்லாம் வரலேன்னு சொல்லிகிட்டு இருக்கிறாங்களோ அவங்கெல்லாம் வந்து ஒரு நாளைக்கு இப்போ ரீஃபண்ட் வித்ரா போட்டதுக்கப்புறம் ஆடியோ போடுறப்ப அவர் வந்து கேட்குறப்ப நீங்கள் வந்து உங்களுக்கு அமௌண்ட் வந்திருந்தால் திருப்பி தந்துடுவீங்களா, அது மாதிரி சொல்லி நோட்டீஸ் போட்டு கேட்டிருந்தாங்க. இதையும் ஒரு பாயிண்ட்டாக கேட்டிருந்தாங்க. ஸோ எஸ்பிஓக்கு வந்து ரீஃபண்டு வந்து தர ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து தான் அதில் நிறையா பிரச்சனை வந்துடுதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதில் நிறையா ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுன்னு சொன்னாங்க. அதில் வந்து என்னென்னா, எஸ்பிஓ வந்து எல்லா கம்பெனியாட்ட பார்ட் டைம் கம்பெனியாட்ட இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் அவங்க ரீஃபண்டு போட்டதாக நோட்டீஸ் போர்டில் சொல்லியிருந்தாங்க. ஸோ நாங்கள் இதை ட்ரை பண்ணப்போ நிறையா ஃபேஸ் பண்ணோம். ஸோ அந்த ப்ராப்ளம்லாம் ஓவர் கம் பண்ணி வந்ததோ இப்போ ரீஃபண்ட் வித்ட்ராலாம் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அடுத்து ஒர்க் ரிலேட்டட். ஸோ கண்டென்ட் ரைட்டர், இன்ஃப்ளூயன்சர், மைக்ரோ டாஸ்க் எல்லாருமே வந்து ஒர்க் பண்ணுறப்ப கரெக்டாக இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒர்க் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இல்லைனா வந்து இப்போ வீடியோ போஸ்டெல்லாம் போடுறதுல ஏதாவது மிஸ்டேக் இருந்தாங்கன்னா மேக்ஸிமம் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ ரிஜெக்ட் பண்ணுறதோட பிளாக் ஆகிடுவாங்க, ஐடிஸ் வந்து பிளாக் பண்ணிடுவாங்க. ஸோ ஒர்க் பண்ணுறப்ப முடிஞ்ச அளவுக்கு கரெக்டாக ஒர்க் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அப்புறம் டாஸ்க்குக்கு வந்து இப்போ ஒர்க் பண்ணுறதுல வந்து மிஸ்டேக் இருந்ததுன்னா உங்களுக்கு அமௌண்ட் ரெடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராமில் வந்து ஒர்க் பண்ண முடியலன்னு சொல்லி ஒரு இஷ்யூ இருந்துச்சு எஸ்பிஓவில். ஸோ அது வந்து சால்வ் பண்ணிட்டதாக சொல்லியிருந்தாங்க. ஸோ யாராவது அந்த பிரச்சனை இருந்ததுன்னா இனி போய் ஒர்க் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அந்த இஷ்யூ இருக்காது. அடுத்தது ஸோ ஒர்க்கிங் பேமெண்ட் வந்து ரீஃபண்ட் யாரெல்லாம் வாங்கினாங்களோ எங்களுக்கு ஒர்க்கிங் பேமெண்ட் போடுறதா சொல்லியிருந்தாங்க. ஸோ அது வந்து 2 January ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு 2 days ஹாலிடேஸ், அதுக்கப்புறம் அது மாதிரி சம் ரீசன் சொல்லியிருந்தாங்க. ஸோ மேக்ஸிமம் 2 January அந்த ஒர்க்கிங் பேமெண்ட் ஃபார் ரீஃபண்ட் மெம்பர்ஸ்க்கு வந்து யாரெல்லாம் பேமெண்ட் ப்ரூஃப் குரூப்பில் அப்லோட் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு பேமெண்ட் போடுறத சொல்லியிருக்காங்க. ஸோ ரிட்டன் வந்து ஆஸ் யூஷுவலாக போயிட்டுருக்கு. அடுத்து ஓல்டு மெம்பர்ஸ்க்கு வந்து ரீஃபண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்களாமா. ஸோ இதெல்லாம் தான் வந்து ஃபஸ்ட் இன்ஃபர்மேஷன். அடுத்து கூப்பன் பர்ச்சேஸ் பற்றி சொல்லியிருந்தாங்க. ஸோ யாரெல்லாம் வந்து ப்ரொமோஷன் டீம்லேருந்து சேல்ஸ் டீம் போகணுமோ முன்ன ஆடியோவில் நானும் சொல்லியிருப்பேன் வீடியோவில். ஸோ என்ன பண்ணணும்னா, நீங்கள் ஜஸ்ட்டு கூப்பன் மட்டும் பர்ச்சேஸ் பண்ணணும். ஆஸ் யூஷுவல் எல்லா ப்ரொசீஜரும் கூப்பன் பர்ச்சேஸில் என்னென்ன பண்ணுறாங்களோ சேல்ஸ் டீம் அதே நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஸோ அதையவே ஃபாலோ பண்ணிங்கன்னா அவங்க வெரிஃபை டைமில் உங்களை வந்து ப்ரொமோஷன் டீம் காமிச்சதுன்னா அங்கே வந்து சேல்ஸ் டீமாக உங்களை மாற்றிடுவாங்க. ஸோ இது எப்படி தெரிஞ்சுக்கலான்னா, நீங்கள் இப்போ கூப்பன் பர்ச்சேஸ் வந்து அப்ரூவல் பெண்டிங்னு காமிக்கும். ஸோ பெண்டிங்லேருந்து அப்ரூவல் மாறுறப்ப நீங்கள் சேல்ஸ் டீமில் இருப்பீங்க. ஸோ அதை நோட் பண்ணிக்கிங்க யாரெல்லாம் ப்ரொமோஷன் டீம்லேருந்து கூப்பன் பர்ச்சேஸ் பண்ணுறீங்களோ. அதுக்கப்புறம் கூப்பன் பர்ச்சேஸோட அப்ரூவல் வந்து எஸ்பிஓ எப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கன்னா, Jan 2 தான் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அது வரைக்கும் எல்லாத்துக்குமே பெண்டிங் காமிக்கும். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து பைமோட் கம்பெனிக்கு நம்ம அப்ளிகேஷன், அதாவது நம்ம ப்ரூஃப்ஸ் எல்லாம் வந்து மூவ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம கூப்பன்ஸ் எல்லாம் அங்கே பைமோட்டில் வெரிஃபை பண்ணிட்டு அப்புறம் நம்மளுக்கு கூப்பன் எனேபிள் பண்ணுவாங்க. ஸோ பெண்டிங்லேருந்து அப்ரூவல் வந்துருச்சுன்னா பைமோட்டுக்கு போயிடுச்சுன்னு அர்த்தம். ஒரு வேளை ரிஜெக்ட்டுன்னு காமிச்சதுன்னா ரிஜெக்ட்டுக்கான அங்கே ரீசன் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம அந்த ரீசனுக்கு படித்து பார்த்துட்டு நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கிறோமோ அதை ரெக்டிஃபை பண்ணி மறுபடியும் ப்ரூஃப் அப்லோட் பண்ணோம்னா அவங்க வெரிஃபை பண்ணிட்டு நம்மளுக்கு வந்து கூப்பன் பர்ச்சேஸ் எனேபிள் பண்ணிடுவாங்க.
அடுத்து 28 டிசம்பர் வரைக்கும், டிசம்பர் ஆஃப்டர்நூன் வரைக்கும் யார் யாரெல்லாம் கூப்பன் பர்ச்சேஸ்க்கு இன்ட்ரெஸ்ட்டுன்னு சொல்லி ரெக்வஸ்ட் தந்திருந்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் அப்ரூவல் பண்ணியிருக்காங்களாமா. ஸோ எஸ்டர்டே நேற்றுக்கு முன்னாடியே அவங்கெல்லாம் பே பண்ணியிருந்தீங்கன்னா 10,000. ஸோ இன்னிலேருந்து பே பண்ணியிருந்தா, அதாவது வெப்சைட்டில் நீங்கள் எந்த டைமில் போய் ஒரு லாகின் பண்ணி பே பண்ண போகிறீங்களோ அதுக்கு முன்னாடி என்ன அமௌண்ட் போட சொல்லியிருக்காங்களோ அந்த அமௌண்ட் நீங்கள் பே பண்ணணும். ஸோ இதுதான் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் தந்திருக்காங்க. ஸோ இன்றைக்கி Jan 1. ஸோ இன்னிலேருந்து மேக்ஸிமம் 13,000 இருக்கலாம். இல்லாட்டி உங்களுக்கு வந்து இதை வெப்சைட் லாகின் பண்ணி பாருங்கள். அதில் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் தந்திருக்கோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்து முன்னது சொன்னது தான். ஸோ சேல்ஸ் டீமுக்கு மேக்ஸிமம் டிடக்ஷன் இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. பிகாஸ் அவங்க கூப்பன் பர்ச்சேஸ் பண்ணுறதுனால. ப்ரொமோஷன் டீமுக்கும் முடிஞ்ச அளவுக்கு டிடக்ஷன் வந்து அவாய்ட் பண்ண பார்க்குறத எஸ்பிஓ சொல்லியிருக்காங்க. அப்படி ஒரு வேளை அவாய்ட் பண்ண முடியலனாலும் யார் யாரெல்லாம் ஹையாக வித்ட்ரா எடுத்துருக்குறாங்களோ அவங்களுக்கு மட்டும் சம் பர்சன்டேஜில் வந்து அந்த அமௌண்ட் வாங்குறதா சொல்லியிருக்கிறாங்க. அதாவது டிடக்ஷன் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் சப்போர்ட் பண்ணுற யார் யாரெல்லாம் எஸ்பிஓ சப்போர்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து தேங்க்யூ சொல்லியிருந்தாங்க. ஸோ வித்ட்ராவை மூவ் பண்ணுறதுக்கு, வித்ட்ரா இவ்வளோ ஸ்லோவாக மூவ் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு ரீசன் தான் நாங்கள் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க. பிகாஸ் எஸ்பிஓ வந்து எல்லாத்துக்கும் பேமெண்ட் போடணும்னு கோல் வச்சுருக்கோம். ஸோ இப்போ வந்து அவசரமாக வந்து ஒரு அட் அ டைமில் மேக்ஸிமம் ட்ரான்சாக்ஷன் பண்ணிட்டோம்னா, ஸோ மேலேருந்து அதாவது இவ்வளோ ட்ரான்சாக்ஷன் லிமிட் கிராஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு எதாவது பண்ணிட்டாங்கன்னா மறுபடியும் பேமெண்ட்டு போட முடியாது. ஸோ வந்து ஸ்லோவாக ஸ்டெடியாக நாங்கள் வந்து பேமெண்ட்டு போடுறது தான் எங்கள் கோல்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி எல்லாத்துக்குமே வந்து பேமெண்ட் போடணும். ஸோ ஒரே நாளில் வந்து பாதி பேர்த்துக்கு போட்டு மீதி பாதி பேர்த்துக்கு போடாமல் போகக்கூடாது. அது மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வித்ட்ராவல் வந்து மேக்ஸிமம் ஜான்வரி எண்டுக்குள்ளே போட்டுருன்னு சொல்லியிருக்காங்க. அண்டு ரீஃபண்ட் வந்து ஃபெப் எண்டுக்குள்ளே போட்டிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த எஸ்பிஓ வந்து ஸ்லோ அண்டு ஸ்டெடியாக வந்து வித்ட்ரா போட்டிருந்தாலும் எல்லாத்துக்கும் போடணுங்கிறது தான் அவங்களோட கோலாக வச்சுருக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து ஒரு பேங்க் இப்போ எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்கள எஸ்பிஓ போடுற வித்ட்ரா லிமிட் வந்து ஒரு 2-3 டேஸ்லேயே அவங்க இயர்க்கான லிமிட் முடிஞ்சு போயிடுதாமா. ஸோ ஹெச்டிஎஃப்சி பேங்க் அதிக லிமிட் இருக்காமா. ஸோ அதுலேயே வந்து இப்போ மொத்தமாக எதெல்லாம் பாசிபிள் வேஸ்லோ அதில் வந்து நமக்கு ரீஃபண்டு வித்ட்ரா போடுறதா அவங்க சொல்லியிருந்தாங்க. அவங்களோட மெயின் கோல் வந்து எல்லாத்துக்குமே பேமெண்ட் போய் சேரணும். ஸோ சீக்கிரமாக போட்டு பாதி பேர்த்துக்கு போகாமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து 30 டிசம்பர் அப்டேட்ஸ். ஸோ இது மாதிரி அப்டேட்ஸ்க்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து எல்லா எஸ்பியோட அப்டேட்ஸும் இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கும். அட்லீஸ்ட் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.